நம்ம ஊர் சென்னையில ஒரு ஸ்ட்ரீட் லிஃப்டிங் காம்படிஷன் நடந்தது. இதுக்காக நான் கடந்த 6 நாளா அர்னால்டோட அக்கா பையன் அளவுக்கு டெடிகேட்டடா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தேன். நீங்க ரீல்ஸ்ல பாத்துருப்பீங்க. காம்படிஷன் முன்னாடி பேண்ட்னால 10 கிராம் இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துண்டு கட்டிட்டு தான் ஏறி நின்ன. நம்மளோட வெயிட் 64.2. பார்த்த அடேங்கப்பா ஆஷுக்கு ஒரே அதிர்ச்சி. பிகாஸ் அவன் 65 kgல இருக்கான். இன்னைக்கு மொத்தமா 18 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல நானு, ஆஷ், பாப்பா பிரவீன், தினேஷ் ப்ரோ, அஜய் ப்ரோ இவங்கலாம் சென்னை கலிஸ்னிக்ஸ்ல இருந்து வந்தாட்டி வெயின்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல டாஸ்கே நான் நேத்துல இருந்து வாட்டர் கட்டு, சோடியம் கட்டு, உடம்பெல்லாம் கொயிங்னு இருக்கு. 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் ரெடி ஆகணும். முதல் மேட்டர் ஹைட்ரேஷனுக்கு EWA வித் எலக்ட்ரோலைட் உள்ள இறக்கிட்டேன். அதோட 2 பிரெட்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜாம தேய்ச்சி உள்ள தள்ளிட்டேன். இதுக்கு நடுவுல பாய்ஸ்லாம் டீ குடிக்க போனாங்க. அவங்க கிட்ட சோடியம் கண்டென்ட்டுக்காக வீல் சிப்ஸ் ஒன்னு வாங்கிட்டு வர சொன்னேன். அதையும் ஒரு பாக்கெட் காலி பண்ணியாச்சு. காம்படிஷனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கை ஃபுல்லா சுப்பி எடுத்துட்டு வாயில அப்பிட்டு வார்ம் அப்லாம் பண்ணி பார்த்தா உடம்பு அந்த மாதிரி லைட்டா இருந்தது. நம்ம பண்ண வெயிட் கட்டி சரியா வேலைக்காகுது போல. காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மசில் அப் நடக்கும், புல் அப் நடக்கும், டிப் நடக்கும், லஞ்ச் பிரேக் அப்புறம் ஸ்குவாட் நடக்கும். 45 kg இருந்துட்டு 4 பேர் பார்த்து வாவ்னு சொல்ற மாதிரி 17.5 kg மசில் அப்ல பாப்பா பிரவீன் PRS தான். அடுத்தது அடேங்கப்பா ஆஷ் ஃபர்ஸ்ட் கால் அவுட்லயே 15 kg போட்டாரு. கடைசி கால் அவுட்ல 20 kg போட்டு ஹெவியஸ்ட் மசில் அப்னு டைட்டிலும் வாங்கிட்டாரு. அடுத்ததா நான் போனேன். ஃபர்ஸ்ட் கால் அவுட்ல என்னோட பழைய PR 12 கிலோ கொடுத்தேன், காத்து மாதிரி போச்சு. அடுத்தது 15 கிலோ கொடுத்தேன், காத்து மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் 20 கிலோ குடிக்கலாமான்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் ஆணுவத்தை அக்கல் கீழே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 17 கிலோ கொடுத்தேன். பட் அதுவும் காத்து மாதிரி தான் போச்சு. இந்த காம்படிஷன்ல 2வது ஹெவியஸ்ட் மசில் அப் உங்க நண்பன் லோக்கி மேன் தான். இப்போ எங்க 2 குரூப்புக்கும் மசில் அப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது புல் அப் தான். இதுக்கு நடுவுல திரும்ப எனர்ஜி ஏத்திக்கிறதுக்கு வீல் சிப்ஸ் ஒரு புடி, பெல்ஜியம் வெஃபிள் ஒரு கடி. புல் அப்ல நம்ம பாப்பா பிரவீன் 50 கிலோ PR அச்சான். ஆஷ் ப்ரோ 57.5 PR அச்சாரு. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே 55 கிலோ கொடுத்தேன். போட்டு பார்க்கறப்ப ரொம்ப லைட்டா இருந்தது. மேபி அதிகமா குத்துருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணேன். இதுக்கு நடுவுல சரவணகுமார்னு ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே 55 கிலோ கொடுத்தாரு. இவரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியில இவர் பண்ண சம்பவத்தை சொல்றேன். நான் நம்ம ஊர்ல 60 கிலோ சின்ன போறதுக்கு நம்மள தவிர்த்து ஆள் இல்லைன்னு நினைக்கிறப்ப தினேஷ் ப்ரோ திடீர்னு அவரோட கடைசி அட்டெம்ப்ட்ல 60 கிலோ மாட்டி பாருக்கு மேல திருப்பி போயிட்டு சின்ன நிறுத்தி மாஸ் காமிச்சிட்டாரு. இது அவரோட புது PR. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரத்த கொதிப்பாயி ஹையஸ்ட் புல்லு நம்ம தான் போடணும்னு சொல்லிட்டு 55 கிலோ கொடுத்தேன். 2வது அட்டெம்ப்ட்கே 65 கிலோ 10 கிலோ எக்ஸ்ட்ரா அச்சு கொடுத்தேன். நான் சொன்ன மாதிரியே அதை கரெக்டா ரெப்பும் வாங்கிட்டேன். என்னோட பழைய PRோட 5 கிலோ எக்ஸ்ட்ரா. இது மேபி நான் பண்ண வெயிட் கட்னால உடம்புல இறங்கின கேஜி இரும்புல இப்ப ஏறுது போல. சரின்னு 3rd அட்டெம்ப்ட்க்கு இன்னொரு 2.5 kg எக்ஸ்ட்ரா வச்சு 67.5 கொடுத்தேன். லிட்டரலி பாருக்கும் எனக்கும் அந்த இடத்துல ஒரு 5 to 6 செகண்டாவது மொரட்டு போராட்டம். நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட தவடா போயிட்டு பார தொற்றுச்சு. ஒரு 0.1 இன்ச் நான் மேல போயிருந்தேன்னா அது எனக்கு ரெப்பா மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு மசில் அப் முடிஞ்சிருச்சு, புல் அப் முடிஞ்சிருச்சு. வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி எங்களோட பாயிண்ட்ஸ்லாம் வேணா பாத்துக்கோங்க. அடுத்ததா டிப்ஸ் ஸ்குவாட் தான். இப்படி அனைவரும் இறங்கி வந்து கை தட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன சம்பவம்ன்றத நான் அடுத்த ரீல்ஸ்ல சொல்றேன். as for now நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் என்னோட ஸ்ட்ரென்த் லெவல்ஸ் இறங்கிருமோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் இல்லாம என்னோட பழைய PRோட எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ அச்சுன்னு இருக்கேன். ஆனா என்ன இந்த குஷியில எத்தனை சுப்பி உள்ள போச்சுன்னு எனக்கு கணக்கே தெரியல. பை.